ஃப்ரெண்ட்ஸ், இது பழுத்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய். நம்ம கார்டன்லேருந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட இந்த காந்தாரி மிளகு பழுத்ததையும் கொஞ்சம் பறித்து காய வைக்கிறேன். இது தனியாக சாப்பிட்டா ரொம்ப காரமாக இருக்கும். இது காய வச்சு இதுக்கு கூட நம்ம குழம்புக்கு கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் நமக்கு ரெண்டும் சேர்ந்து காரம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது சும்மா வேஸ்ட் பண்ண வேண்டாம். டெய்லி ஒன்று ஒன்று நம்ம சாப்பிட்டாலும் தீராது. அதனால் இதையும் காய வச்சு கொஞ்சமாக போட்டால் போதும். முதல் வருஷம் இந்த காந்தாரி மிளகு காய்க்கவே இல்லை. இந்த செகண்ட் இயரில் பாருங்கள் 2 தடவை ஒரு தடவை மொத்தமாக அறுவடை பண்ணேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக காய வைக்கிறேன். மற்ற மிளகாவும் இருந்தது, அதனால் இதையும் காய வைக்கலாம்.